முதல்ல இந்த ஸ்கிரீன்ல தெரியிற இந்த 3 குழந்தைங்களோட முகத்த பாருங்களேன். இதுல இந்த முதல்ல நிக்கிறார்ல இவரோட பேரு சாய் கிருஷ்ணன். இவருக்கு 11 வயசு. அடுத்து இவரோட தங்கச்சி, கூட பொறந்த தங்கச்சி அவங்களோட பேரு மது. அவங்களோட தம்பி கௌதம். இவங்க 3 பேருமே ஒரே வயித்துல பொறந்த பிள்ளைகள். கரெக்ட்டா மார்ச் 27ஆம் தேதி நைட்டு இவங்க 3 பேருமே மர்மமான முறையில இறந்து கிடக்காங்க. முதல்ல இன்னைக்கு கேட்க போற சம்பவத்தை பத்தி தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். கண்டிப்பா சொல்றேன். நீங்க ஒரு தாய்மாரா இருந்தாலோ இல்ல ஒரு தந்தைமாரா இருந்தாலோ இந்த ஒரு சம்பவம் உங்களோட மைண்ட் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இந்த 3 பேர் இறந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த மர்மமான முறையில் அவங்க எப்படி இறந்தாங்கன்னு கேட்கறப்ப உண்மையிலே எல்லாரோட கண்ணிலேருந்தும் கண்ணீர் வரும். இந்த ஒரு காட்சியை பாருங்களேன். இது ஒரு தாய், இவரோட பேரு ரஜிதா. அந்த 3 இறந்து போன குழந்தைகளோட அம்மா இவங்க ஐசியூல இருக்காங்க. ஐசியூல இருந்துட்டு தன்னோட கணவரான சென்னையாட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட குழந்தைங்களை நான் பார்க்கணும், என்னோட குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு வயிறை பிடிச்சிட்டு கத்தி அழுகுறாங்க. அப்ப அந்த புருஷன் சென்னையா என்ன சொல்றாரு அப்படின்னா, 3 குழந்தைகள் இறந்து போயிருந்தாலும் மனைவி உடம்பு இந்த நிலைமையில இருக்கிறப்ப நம்ம அதை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நல்லா இருக்காங்கம்மா வீட்டுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி போய் சொல்றாரு. அப்ப இந்த 3 குழந்தைகள் இறந்ததுக்கு காரணம் யாரு? அவங்க அம்மா ஏன் ஐசியூல இருக்காங்க? அந்த புருஷனான சென்னையை ஏன் போய் சொல்றாரு? எதனால இந்த ஒரு மர்மமான சம்பவம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம கேட்கறப்ப நம்மளோட ரத்தமே உறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். முழு கதையை தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கு கிரைம் கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்ற பட்சத்துல நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த போட்டோல பாக்குறீங்களா, இவங்க தான் சென்னையா ரஜிதா தம்பதிகள். இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டு இவங்களுக்கு 3 குழந்தைகள் நல்லபடியா ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க தெலுங்கானால. இவரோட தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு நைட் வாட்டர் டேங்க் டிரைவர். இரவு நேரத்துல தண்ணி லாரி ஓட்டுறவர். இவர் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. எப்பயுமே 9 மணிக்கு வேலைக்கு போனாரு அப்படின்னா வீட்டுக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு தான் வருவாராம். அவரோட அந்த சவரி எல்லாம் முடிச்சிட்டு இதே மாதிரியே மார்ச் 27ஆம் தேதி நைட்டு 3 மணிக்கு நடுராத்திரி வீட்டுக்கு வராது. வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து கதவு திறந்து போறப்பயே ஒரு அழுகர் சத்தம் கேக்குது. எந்த ரூம்ல பாத்தீங்கன்னா இவரோட மனைவி ரூம்ல. சரி மனைவி ரூமுக்கு போய் பாக்குறாரு. தன்னோட மனைவி வயிறை பிடிச்சு கசக்கிக்கிட்டே பெட்ல அழுதுகிட்டு இருக்காங்க. இவரோட சத்தம் கேட்டுனே அவங்க அதிகமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. எங்க வந்துட்டீங்களா, என்னை காப்பாத்துங்க, எனக்கு உயிரே போற மாதிரி வயிறை வலிக்குது, எனக்கு பயமா இருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்ட்டு ரொம்ப கத்தி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவர் விசாரிக்கிறாரு, ஏன் என்னாச்சு, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா, என்ன சாப்பிட்டேன் இன்னைக்கு அப்படின்னு கேட்கறாங்க. நான் இன்னைக்கு பெருகெண்ணெய் செஞ்சு சாப்பிட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் எனக்கு ஒத்துக்க போல, எனக்கு அலர்ஜி ஏதோ ட்ரிகர் ஆயிருச்சு, என்னால முடியலங்கன்னு சொல்றாங்க. அதாவது பெருகெண்ணம் அப்படின்னா அந்த ஊர்ல செய்யக்கூடிய ஒரு தயிர் சாதம். மனைவி ரொம்ப துடிக்கிறத பார்த்துட்டு உடனே வெளியில ஓடி போறாரு கணவர். வெளியில ஓடி போயிட்டு பக்கத்துல உள்ள நெய்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி என் மனைவிக்கு முடியல வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அவங்களும் வந்து பார்த்துட்டு எப்பா இது வந்து ஃபுட் பாய்சன் மாதிரி தெரியல, அது அதுக்கும் மேல மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு நீ ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு கார் எடுத்து மனைவியை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதுக்கு இடையிலேயே நெய்பர்ஸ்லாம் வந்து வீட்டுக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே சென்னையா தன்னோட குழந்தைகள் ரூமுக்கு போறாரு. 3 பேரும் அப்ப தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எழுப்பி பார்க்கறாரு, யாருமே எந்திரிக்கல. அப்ப நல்ல உடம்பு பிடிச்சு பார்க்கறாரு. அந்த 3 குழந்தைகள் உடம்புமே ஜில்லுன்னு விரைச்சு போயிருந்திருக்கு. சுத்தமா எந்த ஒரு மூமெண்ட்ஸுமே இல்ல. இதையும் பார்த்து பயந்துட்டு தன்னோட மனைவியை கார்ல சொந்தக்காரங்களோட அமைச்சு வச்சுட்டு இவர் அந்த 3 குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு நெய்பர்ஸ் திருப்பி கூப்பிட்டு இந்த பாருங்க அசைவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே மூச்சுலாம் இருக்கான்னு குழந்தைகளுக்கு பார்க்குறாங்க. 3 குழந்தைகளுக்குமே மூச்சு இல்லை. வாயில லைட்டா வெள்ளை கலர் நுரை இருக்கு. அது அந்த அளவு கண் கூட தெரியல, அது ஒரு இச்சா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அதை பெருசா எடுத்துக்கல. உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா, நம்ம ஹாஸ்பிட்டல் எதுக்கும் கூட்டு போயிடலாம் அப்படின்னு 3 குழந்தைகளையும் ஒரு காரில் அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பார்த்தோன்னே சொல்றாரு, இந்த குழந்தைங்க இறந்தது 3 மணி நேரம் மேல இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிடுறாரு. உடனே போலீஸ்க்கு இந்த விஷயத்தெல்லாம் தெரியப்படுத்துறாங்க. தெரியப்படுத்திட்டு போலீஸ் விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் அந்த 3 குழந்தைகளையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டு இந்த சைடு சென்னையோட மனைவியை ஐசியூல அட்மிட் பண்றாங்க. அவங்க ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்ட்டு சொல்றதுனால ஒரு இனிஷியல் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அங்க உள்ள டாக்டர்ஸ் ஓகே ஃபுட் பாய்சனா தான் இருக்கும் அப்படின்ட்டு வாய் வழியா ஒரு டியூப் விட்டு உள்ள இருக்க டாக்ஸின் எல்லாம் வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வலியில துடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் சென்னை ஹாஸ்பிட்டலில் போய் தன்னோட மனைவியை பார்க்குறப்ப மனைவி வந்து குழந்தைங்க எங்க, நான் குழந்தைங்களை பார்க்கணும், குழந்தைங்க நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சாப்பிட்ட அதே அந்த தயிர் சாதத்தை தான் நம்ம குழந்தைங்களையும் சாப்பிட்டாங்க அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க சென்னையா கிட்ட. சென்னையாவும் அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையும் மறைக்கிறாரு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத அந்த அவ்வளோ பெரிய துக்கத்தை பாருங்க. பெத்த 3 குழந்தைங்க 3மே இறந்துருச்சு, அதுவும் மர்மமான முறையில். அதை மனைவிட்ட மறைக்கிறாரு. எதனால அப்படின்னா மனைவியோட உடல்நல ஆல்ரெடி மோசமாக இருக்கு, நம்ம இதையும் சொல்லப்ப இன்னும் மோசமாயிருமே அப்படின்ட்டு முழுசா மறைக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு போலீஸ் விஷயத்துக்கு வருவோம். போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ் ஃபர்ஸ்ட் யாரை சந்தேகப்படுறாங்க அப்படின்னா சென்னையாவை தான் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவர் பார்க்கவே ரக்டா இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்க 2 அடல்ட் அம்மாவும் அப்பாவும் தான். கண்டிப்பா அம்மா மேல ஸ்டார்டிங்கே சஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களே ஐசியூல இருக்காங்க. இப்ப சென்னையா மேல சஸ்பெக்ட் பண்றாங்க. சென்னையா மேல சஸ்பெக்ட் பண்ணிட்டு முதல் விஷயம் போலீஸ் என்ன செக் பண்றாங்க அப்படின்னா, இந்த குழந்தைங்க இறந்தப்ப சென்னையோட லொகேஷன் அவர் எங்க
எங்க இருந்தாரு அப்படின்றத செக் பண்றாங்க. சென்னையிட்ட வாய் மூலியமா வாக்குமூலம் வாங்குறாங்க, நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் தெளிவா சொல்றாரு, சார் இந்த இடத்துக்கு நான் போய் தண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் எப்பயுமே 9 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு தான் சார் வீட்டுக்கு வருவேன், அன்னைக்கும் மார்ச் 27ஆம் தேதி 3 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. உடனே போலீஸ் இதை கிராஸ் வெரிஃபை பண்றதுக்காக ஜிபிஎஸ் லொகேஷன் வச்சு இவரோட மொபைல்ல எல்லா விஷயத்தையும் செக் பண்றாங்க. அந்த ஒரு டைம்ல மார்ச் 27ஆம் தேதி இந்த 10லேருந்து 11 மணிக்குள்ள இவரோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு செக் பண்றாங்க. அப்ப தெளிவா அந்த லொகேஷன் காட்டிடுது, இவர் ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி இருக்காரு இவரோட சொந்த வீட்ல இருந்து. அப்ப இந்த இடத்துல போலீஸ்க்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கண்டிப்பா சென்னையாக்கும் இந்த ஒரு மர்டர்ஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்றது தெரிய வந்துருது. உடனே ரெண்டாவது ஆள் இருக்க அம்மா ரஞ்சிதா, அவங்களுமே வந்து ஐசியூல இருக்கிறதுனால தெளிவான ஒரு இன்வெஸ்டிகேஷன் செய்ய முடியல. சரி, அவங்களோட கால் டீடைல் ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணலாம் அப்படின்னு ரஜிதாவோட கால் டீடைல்ஸ் எடுத்து செக் பண்ண பாக்குறாங்க. அப்ப நிறைய விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருதுங்க. இனிமேல் தான் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியே ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது அந்த கால் டீடைல் ரெக்கார்ட்ல கடந்த 6 மாசமாவே ஒரு பேட்டர்னை இவங்க செக் பண்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 6 மாசத்துல சிவா அப்படின்ற ஒருத்தனோட அந்த ரஞ்சிதா அடிக்கடி கம்யூனிகேஷன்ல இருந்திருக்காங்க, கால்ஸ் மூலியமாவும் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலியமாவும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், மார்ச் 27ஆம் தேதி இவங்க ஐசியூல அட்மிட் ஆகிறதுக்கு ஒரு 1 hour 1.5 hour முன்னாடி ஒரு 100 மெசேஜ் அந்த மொபைல்ல டெலீட் செய்யப்பட்டிருக்கு. அது என்ன மெசேஜ் அப்படின்றது போலீஸால செக் பண்ண முடியல. ஆனா யாருக்கு அனுப்புனது அப்படின்னு செக் பண்ணிடுறாங்க. அந்த மெசேஜ் சிவாக்கு தான் அனுப்பியிருக்காங்க. ஒரு 100 மெசேஜ் டெலீட் செய்யப்பட்டிருக்கு. சரி, அந்த சிவாவோட கடைசியா பேசின கால் எப்ப அப்படின்னு செக் பண்றாங்க. மார்ச் 24ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு. அப்ப கண்டிப்பா இதுல இந்த சிவாவுக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ரஜிதாவுக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதனாலதான் இந்த கொலைகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போலீஸ் தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே இந்த சைடு சிவாவை அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க இன்னுமே வந்து ஐசியூல தான் இருக்காங்க. இவங்க வெளியில வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க கேப்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருதுங்க. அதை பார்த்த போலீஸ்க்கு மேலும் அதிர்ச்சி. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெளிவா சொல்றாங்க, அவங்க உடம்புல சின்ன சின்ன டாக்ஸின்ஸ் இருந்துச்சு. என்ன சின்ன சின்ன, அதாவது என்ன சொல்றாங்கன்னா பெஸ்டிசைட், அதாவது இந்த பூச்சிக்கொல்லி மருந்து நினைக்கிறேன், அது ரொம்ப சிறிய அளவுல இருந்துச்சு. அதனால அந்த குழந்தைங்களை இறக்க வாய்ப்பே கிடையாது. இந்த குழந்தைங்களோட இறப்புக்கு காரணம் சஃபகேஷன் இல்லைன்னா ஸ்ட்ராங்குலேஷனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது மூச்சு திணறி தான் அவங்க இறந்திருக்காங்க அப்படின்றது தெளிவா சொல்லிடுறாங்க. அதுவுமே கழுத்தை நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. அப்ப போலீஸ்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா அன்னைக்கு வீட்டுல இருந்தது ரஜிதா தான், அவ தான் ஏதோ பண்ணிருக்கா அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அவளை அரெஸ்டும் பண்றாங்க. எங்க இந்த போரா பாருங்க சனியை, இவ தான். இவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றப்பதாங்க இவளோட அந்த உண்மையான டெவில் குணமே தெரிய வருது. அதாவது 3 குழந்தைகளை கொண்டுட்டு, அதுவும் பெத்த குழந்தைகளை 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த குழந்தைகளை கொண்டுட்டு எந்த ஒரு ரெக்ரெட்டும் இல்லாம, எந்த ஒரு சோகமும் இல்லாம, எந்த ஒரு கவலையும் இல்லாம அவ சொன்ன பதில்லாம் நான் சொல்றேன். அப்ப உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் அப்படின்றத கேளுங்களேன். போலீஸ்க்கு எல்லா விஷயமும் எல்லா ஆதாரத்தையும் முன்னாடி வச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல ஆரம்பிக்கிறான். சார், எனக்கு இந்த சென்னையாவோட எத்தனை வயசுல கல்யாணம் ஆனிச்சுன்னா, நான் 18 19 வயசு இருக்கிறப்பே இந்த சென்னையாவை கூட எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இவரு என்னை விட 20 வயசு மூப்பு சார். நான் ஒரு எக்ஸலண்டான ஸ்டூடெண்ட் என்னோட ஸ்கூல் டேஸ்ல. அது மட்டும் இல்லாம நான் பெருசா டாக்டர் ஆகணும் அப்படின்னு கனவு வச்சிருந்தேன். இவரை கல்யாணம் பண்ண அப்புறம் என்னோட கனவு சுத்தமா முறிஞ்சு போயிருச்சு. என்ன வெறும் இந்த டொமஸ்டிக் ஒர்க் பண்ண வச்சே என் உயிரை வாங்கிடுவாங்க போல, வீட்டு வேலையே பார்க்க வச்சுட்டானுங்க. அதனால என்னால என்னோட அந்த டாக்டரான கனவை என்னால இது பண்ண முடியல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த குழந்தைகளை வளர்க்கறதெல்லாம் சுத்தமா இஷ்டமே கிடையாது, பிடிக்கவே இல்லை சார். எனக்கு நான் ஒரு ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல் டீச்சரா வேலை பார்க்கறேன். எனக்கு சென்னையோட இந்த மேரேஜ் லைஃப் சுத்தமா எனக்கு ஹாப்பியாவே இல்ல. இப்ப 6 மாசம் முன்னாடி தான் சார் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஜாயின் ஆனேன். அந்த குரூப் என்னோட பழைய, நான் ஸ்கூல்ல படிச்ச ஸ்கூல் ரீயூனியன் குரூப். அங்கதான் என்னோட பழைய ஃப்ரெண்டான சிவாவை நான் மீட் பண்ணேன். நாங்க 2 பேரும் ஆரம்பத்துல சாதாரண சாட்ல கம்யூனிகேட் பண்ணோம். எனக்கு சிவாவை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. எனக்கு சிவாட்ட பேசுறப்பதான் நான் என்னையே உணர்ந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். உடனே சரி, எதனால குழந்தைகளை கொன்னு அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க. அப்ப என்ன சொல்ற அப்படின்னா, சார் நான் சிவாட்ட எவ்வளவோ சொன்னேன் சார், சிவாவும் ஆரம்பத்துல டிவோர்ஸ் வாங்கிக்க சொன்னா. உங்களுக்கே தெரியாதா சார் இந்தியன் சிஸ்டத்தெல்லாம், நம்ம டிவோர்ஸ்க்கு போய் அப்ளை பண்ணோம்னா அது எவ்வளவு காம்ப்ளெக்ஸ், எவ்வளவு டைம் கன்சியூமிங், அவ்வளவு நாளா என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் உடனடியா சிவா கூட போயிட்டு வாழ ஆரம்பிக்கணும். அதனால சிவாவை என்ன எங்கன்னா அழைச்சிட்டு போயிட சொன்னேன். ஆனா சிவா என்ன சொன்னா அப்படின்னா, இந்த 3 குழந்தைகள் இருக்கிற வரையும் உன்னை என்னால எங்கேயும் கூட்டு போக முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டான் சார். அதனாலதான் 3 குழந்தைகளை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளிட்டு அப்புறம் சென்னையாவையும் போட்டு தள்ளலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பிளான் பண்ண மாதிரி நிறைய நாள் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். மார்ச் 27 6 மணிக்கு சிவாக்கு கால் பண்ணேன். சிவாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு தான் என்னோட 3 குழந்தைகளை கொல்ல போறேன் அப்படின்னு சொன்னேன். சிவா அப்பயுமே என்ன நம்பல. நான் அதெல்லாம் கொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு போனை வச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் 10 மணிக்கு என்னோட செயல்களை ஆரம்பிச்சேன் சார். என்னோட மூத்த புள்ளையான சாய் கிருஷ்ணன் 11 வயசு, அவன் கொஞ்சம் ஹைட்டா இருப்பான் சார். உண்மையிலே அவனால நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதனால ஆரம்பத்துல சிறிய அளவுல அவங்களுக்கு பாய்சன்லாம் நான் கொடுத்துட்டு சாப்பாடுல கலந்து, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்கள என்னோட ரூமுக்கு வர சொன்னேன். ஒவ்வொருத்தவங்களா தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு 3 குழந்தைங்களும் இன்னொரு ரூம்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்
சாய் கிருஷ்ணா இங்க வாடான்னு சொன்னேன், அவனும் வந்தான். அவனை செவுத்து பக்கம் திரும்பி நிக்க வச்சுட்டு துணி இருக்குல்ல சார், துண்டு, அதாவது குளிக்கிற துண்டு, அந்த துண்டு அவனோட கழுத்துல போட்டு முறிக்க ஆரம்பிச்சேன். நான் கொஞ்சம் விஷம் கொடுத்ததுனால அவனால அந்த அளவு போராட முடியல, அவனை ஈஸியா கொன்னுட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ரெண்டாவது பொண்ணு மகள், அவ மது, அவங்கள நான் கூப்பிட்டேன். அவளும் வந்து அவளையுமே செவுத்த பார்க்க நிக்க வச்சுட்டு துண்டை வச்சு அவளோட கழுத்தையும் முறிச்சேன். மூணாவது கடைசி பையனான கௌதம் வந்தான், அவனையும் முறிச்சு கொன்னுட்டு 3 பேரையும் தூங்குற மாதிரியே பெட்ல படுக்க வச்சேன் சார். படுக்க வச்சுட்டு என்னோட கணவனுக்காக வெயிட் பண்ண. ஒரு சில நேரத்துல 11 மணி 12 மணிக்கெல்லாம் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அப்படி வந்தா அவருக்கு அதிகப்படியான பாய்சன் வச்சு அவரையும் கொன்னுடலாம்னு தான் பிளான் பண்ணேன். அவரு 3 மணிக்கு மேலதான் வந்தாரு. அதனால என்னால இதை தெளிவா செய்ய முடியல. சரின்ட்டு தான் இந்த மாதிரி நானும் கொஞ்சம் அந்த சாப்பாடு போட்டு எனக்கும் வாமிட்லாம் வர வச்சு அந்த ட்ரிகர் பண்ணி அந்த பெஸ்டிசைட் இவளும் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கா. எதனால அப்படின்னா வாந்தியெல்லாம் எடுக்கணும், அப்பதான் நம்ம மாட்டாம இருப்போம் அப்படின்ட்டு. அதனால அதுவும் பண்ண நான் கரெக்டா அந்த மாதிரி நடிச்சேன். ஆனா இப்ப மாட்டிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி இவ்வளவு ஒரு கேவலமான வாக்குமூலத்தை கொடுத்திருக்கா. இவ சொல்லும் போதேங்க எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா, சார் நான் குழந்தைகளெல்லாம் பார்க்கல, என்னோட வாழ்க்கைக்கான தடையை மட்டும் தான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கா. இவ கண்டிப்பா இப்ப மக்களாகிய உங்கள்ட்ட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், இவ்வளவு மாதிரி ஆளுக்கு என்ன தண்டனை கொடுக்குது? 3 கொலை செஞ்சிருக்கா. என்ன இதுல சிவாவுக்கு அந்த அளவு தண்டனை கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து இதை தெரிஞ்சு, அதாவது இப்படி ஒரு கிரைம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணாம இருந்ததுனால கண்டிப்பா அவனுக்கு தண்டனை இருக்கு. ஆனா இவன் அந்த 3 குழந்தைகளை கொலை பண்ணியிருக்கா. அதனால இவனுக்கு 2 பேருக்குமே தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அது நம்ம எப்பயுமே நம்மளோட சேனல்ல டார்க் சைக்காலஜிக்கல் சயின்ஸை பத்தி நம்ம பேசாம போனதே கிடையாது. அதே மாதிரியே நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு இது சுத்தமா இதை பத்தின ஐடியாவே கிடையாது. காதல்னு ஒரு விஷயம் இருக்கு, அது இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம், லவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த லிமரன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, என்னது லிமரன்ஸ் அப்படின்ட்டு, அதை பத்தி யாருக்குமே தெரியாது. ஆனா இப்ப இந்த லிமரன்ஸ் காதலை விட அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. நம்மளோட தமிழ்நாட்டில இருக்கட்டும், நம்மளோட இந்தியால இருக்கட்டும், நம்மளோட உலகத்திலே இப்ப இருக்கவங்கள்ட்ட நிறைய அந்த லிமரன்ஸ் இருக்கு. அந்த லிமரன்ஸ் என்ன அப்படின்றத கேட்டுட்டு போயிருங்க. இந்த லிமரன்ஸ் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்வாலண்டரி ஸ்டேட் ஆஃப் இன்டென்ஸ் ரொமான்டிக் அப்சஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல கட்டுப்பாடற்ற தீவிர காதல் வெறி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து சைக்காலஜிக்கல் ரீதியா நம்ம பிரெயினை அதிகமா அஃபெக்ட் பண்ணிருங்க. இப்ப ஒரு மனுஷன் இந்த மாதிரியான தடை செய்யப்பட்ட காதல்ல உள்ள போறான்னு வைங்களேன். அதாவது உங்களுக்கு தெரியும் தடை செய்யப்பட்ட காதல்னா என்ன? ஒரு கணவன் மனைவிக்கு இருக்க காதல் வந்து தடையில்லாத காதல். இப்ப ஒரு மனைவி வந்து தன்னோட கணவனை மீறி எதனா ஆண் கூட இருக்க காதல் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட காதல். இந்த காதலுக்குள்ள போறப்ப இவங்க அந்த லிமரன்ஸ் எஃபெக்ட் இவங்களுக்கு வரும். ஒன்ஸ் இவங்க அந்த லிமரன்ஸ் ஸ்டேட்குள்ள போன அப்புறம் இவங்களோட பிரெயின்ல நிறைய விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது நம்ம பிரெயின்ல லிம்பிக் சிஸ்டம் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த லிம்பிக் சிஸ்டம் தான் நம்மளோட உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். முதல்ல இது நாசமாக ஆரம்பிக்கும் இந்த லிமரன்ஸ் ஸ்டேட்குள்ள போயிட்டா. ரெண்டாவது நம்ம பிரெயின்ல ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க. இந்த ஒரு இடத்துல தான் நம்ம இந்த லாஜிக்கல் ரீசனிங், டிசிஷன் மேக்கிங் எல்லாமே பண்ணுவோம். அதாவது இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மூலமா தான் நம்ம எல்லா டிசிஷனுமே எடுப்போம். ஒரு விஷயத்தை செய்ய போறோம் அப்படின்னா இது நல்லதா கெட்டதா அப்படின்றத யோசிக்கிறது. ரெண்டாவது விஷயம், நம்ம இந்த ஒரு கெட்டது செஞ்சா எத்தனை பேர் இதனால பாதிப்படைவாங்க, அதனால இதை நம்ம செய்யாம இருக்கலாம் அப்படின்றத யோசிக்கிறது. இதை செய்யலாமா வேணாமா அப்படின்றத யோசிக்கிறது. இந்த மாதிரியான விஷயம்லாம் அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மூலமா தான் நம்மளோட பிரெயின் வந்து சூஸ் பண்ணும், டிசிஷனை எடுக்கும். இப்போ இவங்க அந்த லிமரன்ஸ் ஸ்டேட்குள்ள போன அப்புறம் அந்த லிம்பிக் சிஸ்டம் பாதிப்படைஞ்சு இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சுத்தமா பாதிப்படைஞ்சிரும். அதாவது ஒரு விஷயம் நல்லதா கெட்டதான்னு பகுத்தறிகிற தன்மையும் நம்ம பிரெயின்ல இருந்து இழந்துருவோம். ரெண்டாவது விஷயம், ஒரு தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கிற தன்மையும் இழந்துருவோம். ஒரு மாதிரி போதையில போயிடுவோம். இதை நான் அந்த ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணக்கூடாது. ஒரு வெள்ளை கலர்ல மருந்து இருக்கும் தெரியுமா, படத்தெல்லாம் வரும் அந்த போதை மருந்து, அந்த பேர் நான் சொல்ல விரும்புறேன். அந்த போதை மருந்து ஒருத்தர் சாப்பிட்டா அவனோட மூளை எந்த அளவு போதையில இருக்குமோ அதை விட அதிகமான போதையில இருக்கும் இந்த லிமரன்ஸ் ஸ்டேட்குள்ள போனா. இந்த தடை செய்யப்பட்ட காதல்ல உள்ள போயிட்டு இந்த லிமரன்ஸ் ஸ்டேட் ஒன்ஸ் அவங்க என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ இந்த இடத்துல ரஜிதாவை யோசிச்சு பாருங்களேன். 3 குழந்தைகளை கொண்டிருக்கா. ஏங்க யோசிச்சு பாருங்க, சின்னதா ஒரு காக்ரோச், ஒரு கரப்பம்பூச்சி அடிச்சு கொல்றது கூட மனசு ஒரு மாதிரி வருந்தும். கொல்றவரையும் தெரியாது, கொன்னுபிட்டு ஐயோ கொன்னுபிட்டவே ஒரு உயிரை அப்படின்ட்டு. 3 குழந்தைகளை கொண்டு இருக்கா அப்படின்னா இவ வந்து வெறும் காதல் மட்டும் கிடையாது, இப்ப சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிட்டா இவ. ஏன்னா அது ரொம்ப ஒரு மோசமான நிலை. இந்த நிலையை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ஜஸ்டிபிகேஷன் கிடையாது, இதனாலதான் இவ பண்ணா, மத்தபடி அவன் நல்லவன்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு எக்ஸ்பிளனேஷன். எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன அவ குற்றம் செஞ்சதுக்கு கேவலமான அவளோட எண்ணங்கள் தான் காரணம். முதல்ல அவளுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை தான் கிடைக்கும், ஏன்னா 3 கொலை பண்ணிட்டா. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எங்க இப்ப நிறைய நம்மளே டிவியில பாக்குறோம், படத்துல பாக்குறோம், ஏன் நம்ம நேர்லயே உங்க ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருப்பாங்க, காதலுக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த எதையும் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த லிமரன்ஸ் எஃபெக்ட் தான். அந்த எதையும் அப்படின்றது நல்ல விஷயமா மட்டுமே இருக்கணுமே தவிர இந்த மாதிரி கொடூரமான கிரைம் செய்ய இருக்கக்கூடாதுன்றதுதான் எல்லாரோட எண்ணமும் கூட. இதுக்கு பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்குங்க. அந்த லிமரன்ஸ் ஸ்டேட்டுக்குள்ள போயிட்டா நமக்கு அந்த டோபமைன்
டோபமைன் அதிகமாகும். அதாவது இந்த அடிக்ஷனை தரக்கூடிய விஷயம். இப்போ நம்ம ரீல்ஸே நல்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஸ்வைப் பண்ணிக்கிட்டே 4 மணி நேரம் 5 மணி நேரம் பண்ணிகிட்டே இருக்கோம்னா டோபமைன் சுரந்துக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு அது ஜாலியாக ரிவார்ட் ஆகிட்டே இருக்கும், அதனால அப்படியே அடிக்ட் ஆகிருப்போம். இந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த லிமரன் ஸ்டேட்குள்ளே போயிட்டானுங்க அப்படின்னா அவங்களுக்கு டோபமைன் அதிகமாகும். இன்னொரு விஷயம், செரோட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்கு, அது கம்மியாக ஆரம்பிச்சிடும். இந்த செரோட்டோனின் எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்மளோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த செரோட்டோனின் அளவு கம்மியாயிருச்சு அப்படின்னா எமோஷனல் ஸ்டெபிலிட்டியே இருக்காதுங்க, தன்னிலையே மறந்துடுவோம். ஏன்னா ஏதோ ஒரு இதில் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். நம்மளோட அந்த லிமரன் ஸ்டேட் எதனால் வருது, ஒரு காதலன் இருக்கானே அவன் சொல்கிறதே கேட்போம், அவன் சொல்கிறது தான் தெய்வ வாக்காக எடுத்துப்போம், நல்லது கேட்டதே பகுத்தறிய முடியாது, மூளை மங்கி போயிடும். யோசிச்சு பாருங்களேன், நல்லா யோசிச்சு பாருங்க. காதல் பண்ணுற எல்லாருமே சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், மூளை மங்கி போய் தான் இருப்பானுங்க. அது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், ஆனால் அதை ஏற்றுக்கவே மாட்டானுங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாதிரி மூலிகை விஷயங்கள் தான். இவனுக்கு பொறுமையாக கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுக்கணும். டே, நீ காதல் பண்ணி இல்லைன்னு சொல்லலை, அதனால தன்னிலையை மறந்து காதல் பண்ணிடாத அப்படின்றது நம்ம தெளிவாக தெரியப்படுத்தணும். இன்னொன்று, இந்த தடையற்ற காதல்லாம் செய்யவே கூடாதா அப்படின்றது நம்ம தான் தெரியப்படுத்தணும். ஏங்க இந்த கேஸில் போலீஸ் இன்னொன்று மென்ஷன் பண்ணாங்க, இந்த சென்னையா இருக்கார்ல அவர் அப்படியே எப்படி சொல்றது, ஷாக்கில் உறைஞ்சு போய் நின்னாராங்க. இதெல்லாம் கேட்குறப்ப அவரால் நம்ப முடியலையா, ஐயோ என் மனைவி தான் 3 குழந்தைகளை கொன்னாலா அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் என்னோட மனைவி ஒரு டீச்சர் சார், பிரைவேட் ஸ்கூல்ல, அந்த ஸ்கூல்ல ரொம்ப ஹம்பலான டீச்சரு அவங்க தான். இன்னொன்று, மித்த பிள்ளைங்களாம் தான் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிற டீச்சர் அப்படின்னு அவ்வளோ பாராட்டுங்க சார் அங்கே உள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அம்மா அப்பாலாம். இவ தன்னோட பெத்த பிள்ளைகளை, என் பிள்ளைகளை இப்படி கொண்டுட்டாலே, அதுவும் இவ்வளோ கொடூரமாக செவுத்த பார்த்து நிற்க வச்சு கழுத்தில் துண்டை போட்டு நெரிச்சு கொண்டிருக்காளே அப்படின்றத நம்ப முடியலன்னு ஷாக்குக்கு போயிட்டு பல சில மணி நேரம் அப்படியே ஷாக்லேயே உறைஞ்சு போய் நின்னாராம். யோசிச்சு பாருங்க அந்த மனுஷனை. இப்போ பாருங்க, வாழ்க்கை இல்லாமல் போச்சுங்க, வயசும் ஆயிடுச்சு இவருக்கு, 3 குழந்தைங்க இப்போ இல்லை, பொண்டாட்டியும் ஜெயிலில். இவரோட நிலைமையில பாருங்களேன், இத்தனை நாளாக யாருக்காக உழைச்சிட்டு இருந்தார், இந்த 3 பிஞ்சு குழந்தைகளுக்காக. இப்போ அவங்களும் இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, அவரோட அந்த நம்மளால எதுவுமே சொல்ல முடியுங்க, அவருக்கு கிடைக்க வேண்டியது அந்த ஒரே ஒரு நீதி தான். எவ்வளோ கவலை சீக்கிரமாக அவ்வளோ தூக்கு தண்டனையில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கவலை அவள் சீக்கிரமாக கொடுத்துடணும். கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு கிரைம் கதைகளை உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எந்த ஒரு பிரச்சனைக்குமே கிரைம் அப்படின்றது தீர்வு கிடையாது, எல்லாத்தையும் உட்காந்து பேசினாலே சரியாயிரும். ஸோ அப்படி இல்லைனா நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட லாஸ் இருக்குது, அந்த லாஸ் மூலியமாக போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடச்சிரும். ஸோ கிரைமை யாரும் கையில் எடுத்து ஜெயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவில் விடைபெறேன். நன்றி.